வணக்கம். முனைவர் கி. ராம் கணேஷ். இன்னைக்கு நாம எட்டுத்தொகை நூல்களுள் ஒன்றான பரிபாடல் என்ற அகப்புற நூலிலிருந்து மூன்றாவது பாடலாக இடம்பெற்றிருக்கக்கூடிய திருமால் பற்றிய பாடலுக்கான பொருளை சுருக்கமா இந்த பதிவில் பார்க்க போறோம். இந்த திருமால் பற்றிய பாடலை பாடியவர் கடுவன் இளவெயினனார் என்ற புலவர். இந்த பாடல் எப்படி தொடங்குதுன்னா, மாயோயே மாயோயே என்பதாக தொடங்கி மொத்தம் 94 அடிகளில் இந்த பாடல் அமைஞ்சிருக்கு. பாடலுக்கான பொருளை சுருக்கமாக இந்த பதிவில் பார்க்கலாம். பாருங்க, மாயவனே மாயவனே, இந்த திருமாலை மாயவன்னு சொல்லுவாங்க. இந்த உயிர் குலத்தில் மறுபடியும் பிறக்கக்கூடிய அந்த பிறவிங்கிற அந்த தலையை அறுத்து, அந்த தொடர்ச்சி அறுத்து, அந்த துயரத்திலிருந்து எல்லாத்தையும் விடுவிக்கக்கூடிய குற்றமற்ற சிவந்த பாதங்களை உடையவனே, நீலமணி மாதிரியான உருவனை கொண்ட மாயவனே அப்படின்னு தொடக்கத்தில் திருமாலை வாழ்த்துறார். அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த பஞ்சபூதங்கள், இந்த நெருப்பு, காற்று, வான், நிலம், நீர், இந்த 50 பூதங்கள், ஞாயிறு, திங்கள் என்று சொல்லக்கூடிய இந்த சூரிய சந்திரன் என்று அந்த 2 பெரும் சுடர்கள், அறம், பொருள், இன்பம் என்னும் அறநெறியின் தலைவனாக குறிக்கப்பெறக்கூடிய அறவோன், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி என்று சொல்லக்கூடிய 5 கோள்களுக்கு உரியோர், திதியின் பிள்ளைகள்னு சொல்லக்கூடிய அசுரர், விதியின் மக்கள்னு சொல்லக்கூடிய ஆதித்தர் 12 பேர், வசுக்கள் 8 பேரும் குற்றமற்றவர் என போற்றப்படுபவர்கள், உருத்திரர்கள் 11 பேர், அசுவினி தேவர்கள் 2 பேர், தர்மதேவன் ஒருவன், அவனுடைய ஏவலை மேற்கொண்டு உயிரை எடுக்கக்கூடிய யமன், மேல் கீழ் நடு அப்படிங்கிற 3 நிலைகளில் ஏழாக அமைந்த 21 உலகங்கள், இந்த உலகத்தில் எண்ணற்ற உயிர்கள் வாழ்கின்றன. இவை அனைத்துமாக திகழக்கூடிய மாயோனே, அழிவற்ற வேதங்கள் சொன்ன எல்லாமே உன்னிடத்திலிருந்து தோன்றி பரவனவை அப்படின்னு நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறார். அப்போ இதன் மூலமாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, உலக தோற்றத்திற்கு ஆதி காரணமாக விளங்கக்கூடியவனே இந்த திருமாலாகிய மாயோன் தான் அந்த அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் காசிபன் உபபிரமருள் ஒருவன், இவனுக்கு மனைவி 2 பேர் அந்த காசிபருக்கு. அவர்களை திதி அதிதி அப்படிங்கிற 2 மனைவியில் திதியினுடைய மக்கள் தான் அசுரர்கள்னும் அதிதியினுடைய மக்கள் தான் தேவர்கள்னும் சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வாய்மொழி அப்படின்னு சொல்லப்படக்கூடியன வேதங்கள், அவை தொடர்ந்து கேட்கப்பட்டே வருவன. இத்தகைய ஓட்டத்தை உடைய அந்த ஓடையில் தாமரை பூவில் பிறந்தான் அயன், அதாவது பிரம்மா. அவனுக்கு அப்பாவாக விளங்கக்கூடியவனும் நீதான். அந்தணனுடைய வேதங்கள் உன்னை பற்றியெல்லாம் உரைக்குது. அழகு விளங்கக்கூடிய அந்த அணிகலன்களை அணிந்தவர்கள் அமரர்கள். அவங்க கிட்டிருந்து கைப்பற்றிய அமிர்தத்தால் தன்னை பெற்றவனுடைய துயரத்தை போக்கியவன் கருடன். அந்த கருடனாகிய அந்த பறவையை ஊர்தியாக உடையோனே, பெற்றவளினுடைய துயரத்தை போக்கிய அந்த கருட பறவையினுடைய உருவத்தை பொறித்து உயர்ந்து விளங்கக்கூடிய வெற்றி கொடியும் உடையவனே, உன்னுடைய சிவந்த பாதங்களை இந்த உலகத்தில் வணங்காதவங்க யாராவது இருக்காங்களா? அந்த திருவடிகளில் கீழே உலகங்கள்லையும் பொருந்திய ஒரு திருப்பாதத்தையும் உடையோனே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது இந்த உலகம் அழியக்கூடிய அந்த காலகட்டத்தில் திருமால் தான் தன்னுடைய தொப்புளிலிருந்து ஒரு தாமரை மலர் உருவாக்கி பிரம்மாவை உருவாக்கினார் அப்படிங்கிற ஒரு செய்தி தெரியும். அப்புறம் அவர் மூலமாக வேதங்கள் எல்லாம் போச்சு. அப்புறம் கருடனை பற்றிய செய்திகள் எல்லாம் சொல்கிறாங்க. அப்புறம் திருமால் வாமன அவதாரம் எடுத்து மாபலி சக்கரவர்த்திகிட்டிருந்து 3 அடி நிலத்தை பெற்றார். அந்த புராண செய்தியெல்லாம் இதுக்குள்ளே சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த அனைத்துமே ஒடுங்குதற்குரிய அந்த அழிவு காலத்தில் அனைத்தையும் எரித்தொழிக்கக்கூடிய பெருநெருப்பாக விளங்குபவனும் நீதான். அனைத்துரியும் பற்றி செல்லக்கூடிய யமனாக நிற்கக்கூடியவனும் நீதான். அனைத்துக்கும் விதிப்படி பயன்களை விதிக்கும் விதியாக அமைவனும் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்கிறாரு. குற்றமற்ற 1000 சுடுகதிர்களை பரப்புகின்ற ஞாயிறு என்று சொல்லக்கூடிய சூரியனும் நீதான். இது எல்லாம் ஒன்றா கூடி இந்த உலகத்தை அழிக்கக்கூடிய காலகட்டத்தில் கடலில் இந்த பெரிய நில உலகத்தை நிறம் பொருந்தி ஒரு பன்றியாக உருக்கொண்டு இந்த கொம்புகளாலே பேர்த்தெடுத்து கொண்டு காத்த கருணையோனும் நீதான். இந்த உலகமே அந்த நில உலகம் கடலுக்குள்ளே போனப்போ ஒரு பன்றி அவதாரம் எடுத்து அதை கொண்டு வந்தவனு நீதான். இந்த உலகத்தில் வாழ்வோரான தேவர்களும் வானத்துக்கண் வாழக்கூடிய 32 வகை தேவர்களும் உன்னை விரும்புவாங்க, என்னுடைய புகழை பாடுவாங்க அப்படின்னு எல்லாம் சொல்கிறாரு. எல்லாருமே உன்னுடைய புகழை தாமே கண்டறிந்து பாடுவதற்கு வல்லவர்கள் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அது மட்டும் இல்லாமல் அந்த கூந்தன்மா அப்படிங்கிற உருவோடு உன்னை கொல்வதற்காக வந்தான் கேசி அப்படிங்கிற அரக்கன். அப்போ அந்த நேரத்தில் அந்த அரக்கனை ஒரு நெருப்பாக மாறி கொன்றவன் நீதான். உன்னுடைய புகழையெல்லாம் தன்னுடைய செயலாகவே கொண்டு அந்த
புகழினுடைய உருவாக விளங்கக்கூடிய கையினை கொண்டவனே, அமுதம் பங்கிட்ட காலகட்டத்தில் மோகினியாக ஆடிப்பாடி அசுரர்களை சிரிக்க வச்சு சிரித்தே அவங்க சாகும்படி அழித்து அமுதத்தை தேவர்களுக்கு தந்தவனும் நீதான். நன்மை விளைப்பதாகிய அந்த அந்த அமுதத்தில் கலந்தது உன்னுடைய ஒரு கை. 2 சாராருக்கும் சமமாக தருவதற்கு மாறாக நடுவுநிலைமை பிறந்த நயமற்ற ஒரு கையினையும் கொண்டவனே, அந்த அரக்கர்களுக்கு போகாம அந்த தேவர்களுக்கு கிடைக்கும்படி செய்தவனே அந்த அமிழ்தம் அப்படிங்கிற செய்தியை சொல்றாரு இந்த புலவர். அது மட்டும் இல்லாம 4 கைகளை கொண்ட தலைவனே, 5 கைகளை கொண்ட கணபதியே, இரு பக்கத்தும் 6 கைகளை கொண்ட நெடுவேலே, 7 கைகளை கொண்ட தலைவனே, 8 கைகளை கொண்ட முதல்வனேன்னு வாழ்த்துறாரு. 9 பெருங்கைகளை கொண்ட நிலை பெற்ற பெருமை கொண்டவனே, 10 கைகளை கொண்ட வலிமை மிக்கவனே, 100 கைகளை கொண்ட ஆற்றலாளனே அப்படிங்கிறதையும் சொல்லி வாழ்த்துறாரு. அதே மாதிரி 1000 விரிந்த கைகளை கொண்டவனாக விளங்கக்கூடிய மாயத்தில் வல்ல வீரனே, 16,000 கைகள் 10,000 கைகளோடு கூடிய வேதத்தினுடைய முதல்வனே, 100,000 கைகளோடு கூடிய 6 வகை நெறியும் அறிந்தோனாகிய கடவுளே, இவை அனைத்தும் முடிந்தன அல்ல. இப்படி சொல்லப்படக்கூடிய ஆம்பல் என அடுக்கிய பேரன்களின் அளவு, அதாவது ஆம்பல்ங்கிறது ஒரு எண்ணிக்கை. இப்போ நம்ம கோடி லட்சம் இப்படியெல்லாம் சொல்லிட்டு போகிறோம் இல்லையா, அந்த மாதிரி அதை விட நீ மேலானவன் அப்படின்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் தொன்மைக்கும் தொன்மையான மரபனை உடைய வேதத்தினுடைய முதல்வனே, உனக்கு ஒப்புமை யாருமே கிடையாது. உனக்காகவே தான் இந்த உலகத்தில் வேதங்கள் உருவாச்சு. ஆனால் வேதங்கள் அனைத்தினாலும் அறிய மாட்டாத மரபணனே, ஆற்றலாலும் மனதாலும் உணர்வாலும் எல்லாம் சேர்ந்தும் உன்னுடைய அந்த அழகனுடைய எல்லையை காண முடியாதபடி விளங்கக்கூடிய, யாராலையும் அளந்தறிய முடியாத தன்மையினை உடையவனேன்னு வாழ்த்துறாரு. அழகிய குளிர்ந்த ஒளி விளங்கக்கூடிய 16 இனிய கதிர்களை உடைய பிறைகளாகி வளரக்கூடிய அந்த நிலவாக உணவனை உண்பவர் அமரர். அழகிய மணிகள் பதித்த பசும்பூன்களை அணிந்தவரான அந்த அமரர்களுக்கெல்லாம் அந்த தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குவோனும் நீயேதான் அப்படின்னு சொல்றாரு. அதாவது தேவர்கள் சந்திர கலைகளினுடைய மூலமாகத்தான் தனக்குரிய அந்த உணவான அமுதத்தை பெற்று உண்பார்கள் அப்படிங்கிறது புராண செய்தி. அது மட்டும் இல்லாமல் அணுக்களால் ஆனதான் இந்த மண்ணுலகம். அப்போ முன்காலத்தில் அந்த மாபலி சக்கரவர்த்தி மூலமாக நீ உன்னுடைய திருவடிகளால் இந்த உலகத்தவே அளந்தாய். அப்போது நீ எடுத்த அந்த பேருரை கண்ட அந்த அரக்கர்கள் தங்கள் மனம் கலங்கி அப்படியே தளர்ந்து போனாங்க. இந்த உலகையே கைவிட்டு வெளியே ஓடி போய் அவங்க எல்லாமே மறைஞ்சுக்கிட்டாங்க. உன்னுடைய ஆற்றலுக்கு அஞ்சி அவங்க போய் கடலுக்குள்ள, அந்த அரக்கர்கள் கடலுக்குள்ள பாய்ந்து உயிர் பிழைக்கவும் முயற்சி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அழிஞ்சு போனாங்க. எஞ்சி பிழைச்சவங்கெல்லாம் உன்னிடத்துல அடிபணிஞ்சாங்க. அவங்களுக்கும் அஞ்சு மாண்டோருக்கும் முதல்வனாக விளங்கக்கூடியவன் நீதான். அதனால உனக்கு பகைவர் இவர், நட்பினர் இவர் அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாரு. அதுக்கப்புறம் படம் எடுத்து ஆடக்கூடிய அந்த 1000 தலைகளை கொண்ட ஆதிசேஷன் பாம்பு, அதைத்தான் நீ என்னவா வச்சிருக்கிறேன்னா படுக்கையாக வைத்திருக்கிறாய். அந்த அந்த கருடன் வந்து அந்த ஆதிசேஷன் வாயிலே இருக்கக்கூடிய நின்றைய ஊர்தி அப்படின்னு சொல்றாரு. அவனும் ஒரு சமயம் ஊன்றிய நின் ஒரு விரலின் அழுத்தத்தை தாங்கா நாயினான், செங்கன்மாலே என்னை காத்தருள்க அப்படின்னு சொல்றாரு. சாமவேதம் ஏ என நின்னை பற்றி எடுத்து கூறுதலின் நின் தன்மைகளை யாவும் அறிந்தோம் அப்படின்னு சொல்லி சாமவேதத்தை பற்றி, அந்த 4 வேதங்கள் சொல்லுவாங்களே, ரிக், யஜுர், சாமம், அதர்வனம், அந்த வேதத்தை பற்றி சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம நெருப்புக்குள்ள சுடக்கூடிய தன்மையுடையவன் நீதான், பூவுல மனமும் நீதான், கற்கள்ல மாணிக்கக்கள் நீதான், சொல்லுல வாய்மை நீதான், அறநெறிகளுக்கு அன்பாக நிற்பவன் நீதான், வேத மந்திர சொரூபனாக நிற்கக்கூடியவன் நீதான், 5 பெரும் பூதங்களில் முதலாவதாக இருக்கக்கூடிய வானமும் நீதான், வெம்மையாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய ஒளி நீதான், குளிர்ந்த சுடராகிய அந்த நிலாவினுடைய குளிர்ச்சி நீதான், காணப்பட பொருள் அனைத்தும் நீதான், அந்த பொருளுடைய உட்பொருளாக அமைந்திருக்கக்கூடியவனும் நீதான். அதனால எனக்கு தங்குமிடம் அப்படிங்கிறது எதுவுமே கிடையாது. இந்த உலகத்துல எல்லாமே நீதான். அதாவது முதலிலிருந்து ஆதியும் அந்தம் எல்லாமே நீதான் அப்படின்னு சொல்றாங்க. காயாம்பூவை போல நீலவண்ண திருமேனியினை உடையவனே, அருள்தான் உன்னுடைய கொற்ற கொடை, அறமே நீ வைத்திருக்கூடிய செங்கோல், இப்படி எல்லாம் சொல்றார். இந்த 37 உலகங்களையும் நீ ஒரு குடைக்குள்ள காத்து கொண்டிருக்கக்கூடிய அரசனாக நீ விளங்குகின்றாய். ஒவ்வொரு அரசனுக்கும் வெண்கொற்ற கொடை செங்கோல் இருக்கும். அப்போ இந்த திருமாலையும் ஒரு அரசனாக சொல்லி இந்த 21 உலகங்களையும் அந்த திருமால் தான் அரசனாக நின்று அரசாட்சி செய்கிறார் அப்படிங்கிறதையும் புலவர் பதிவு பண்றாரு. அப்புறம் பால் அப்படின்னு சொல்லக்கூடிய சூனியமாக நிற்கக்கூடியவன் நீதான், நிலம், நீர், காற்றுன்னு சொல்லக்கூடிய 50 பூதங்கள் நீதான், வாக்கு, பாணி, பாதம், பாயுரு, உபத்தம் அப்படிங்கிற 5 கண்மேந்திரியங்களும் நீதான்,
ஓசை ஊறு ஒளின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மெய்வாய் கண்மூக்கு செவி மூலமாக உணரக்கூடிய அந்த உணர்வுகள் அது எல்லாமே நீதான். 7ஆக வகுக்கப்படக்கூடிய தாதுக்கள், 8ஆக கூறப்படுகின்ற திசைகள், 9ஆக விளங்கக்கூடிய கோள்கள், அப்புறம் எல்லாமாக விளங்கக்கூடியவன் நீதான். சிவந்த கண்களோடு கூடிய கரிய திருமேனியை உடையவனே வாசுதேவனே, கரிய கண்களுடன் கூடிய வெண்மேனியனே அதாவது சங்குடனே, பொன்னிற கண்களுடைய பச்சை மேனியனே அதாவது பிரத்யும்னன்னு சொல்கிறாங்க, பசிய கண்களை உடைய திருமாலே அதாவது அனிருத்தன்னு சொல்கிறாங்க, இடமாகவும் வளமாகவும் நின்று கூத்தாடக்கூடிய கூத்தனும் நீதான், குடக்கூத்துல வல்லவன் நீதான், பசுக்களை காப்பாற்றுவதில் சிறந்தவன் நீதான், அனைத்து உயிர்களையும் காப்பவனே நீதான், யாராலையும் தன்னுடைய முயற்சியால் காண முடியாத மரபை உடையவனு நீதான். அன்பர்கள் உன்னை வணங்குறாங்க இல்லையா, அந்த அன்பர்களுடைய உள்ளத்துல நீங்காத நினைவாக நிற்கக்கூடியவனு நீதான், அழிவற்ற மன்னனும் நீதான், உலகை ஆளக்கூடிய மன்னவனே, பழமையான அந்த பழமைக்கும் பழமையான தொன்மையான இயல்புகளை எல்லாம் அறிந்தவனும் நீதான், நல்ல முறையில் யாழிசைக்கக்கூடிய யாழிசை பாணனும் நீதான், துளசி மாலை அணிந்த செல்வனும் நீதான், தோல்வி அப்படிங்கிறத அறியாத சங்கினி உடையவனும் நீதான், பொன்னால் செய்யப்பட்ட ஆடை உடையவனும் நீதான், வளம்புரி சங்கை போன்ற வண்ணத்தை உடையவனும் நீதான், வழக்கையில் சக்கரத்தை ஏந்திருப்பவனும் நீதான், மற்பொருள ஆற்றலுடையவன் நீதான், திருமகளினுடைய கணவனாக விளங்கக்கூடியவனும் நீதான், பேராற்றலுடையவன் நீதான், ஆதி நாளில் இந்த உலகமே தோன்றாத காலகட்டத்தில் பிரம்மாவை படைத்தவன் நீதான். அப்போது அப்படிப்பட்ட நீதான் இன்னைக்கும் எக்காலத்துக்கும் எங்களுக்கெல்லாம் காவலாக விளங்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறார். அதாவது காத்தற் கடவுள் தான் திருமால், அவனுடைய படையாக அமைந்தது சக்கரம், அதனால் அதனுடைய நிழலில் தான் அந்த அனைத்துலகமும் நின்று நிலைபெறுகின்றது. அப்போ அனைத்துமாகியவன் திருமால் அப்படிங்கிறத இந்த பாடல் மூலமாக நமக்கு புலவர் கடுவன் இளவையினார் கூறியிருக்கிறார். மிக்க நன்றி. மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி.